மனசா சண்டை சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். என்னண்டே போயிட்டு வரட்டுமா அம்மா? அம்மா சந்தை கிளம்பிட்டீங்களா? ஆமா சந்தை கிளம்பிட்டேங்க. ஏங்க நாங்கள் இன்னைக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம். இந்த எல்லாத்தையும் சமசெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். எல்லாரும் ஒரு கமாண்டில் கேட்டிருந்தீங்க என்னுடைய பொங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு, என்ன ஒரே கலரில் ஒரே மாடலில் சேலை எடுத்துக்கிட்டுருந்து. ஏங்க உடம்பை மறைக்கத்தான் சேலை மாடலாக டிசைனாக எடுத்து போடுறாங்க. எல்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருந்தால் தானே. எனக்கு ஏன் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நேரம் போன பார்ப்பேன். அதில் சேலை என்ன ட்ரெண்டிங்கில் போகுது, எது மாடல் சேலை இதெல்லாம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது. நம்ம ஓடி ஓடி உழைக்கத்தே நேரம் இருக்குது. உடலை மானத்தை மறைக்க சேலை அது எப்படி இருந்தாலும் என்ன மாடலில் இருந்தான்னு எனக்கு பளிச்சுண்டு பளபளன்னு இருக்கிறதே எனக்கு பிடிக்கும். சேலை வந்து முரட்டு சேலையாக அப்படியே பட்டு சேலை மாதிரி எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே சட்டையெல்லாம் டைட்டாக போட்டுக்கிட்டு அதெல்லாம் பிடிக்காது. நெஞ்சை கொண்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். சேலை எப்போ அவுத்து வீசு எரியோன்னு இருக்கும். இந்த மாதிரி பூனம்ட்டா நம்மளுக்கு ஏன் தாப்பில் இருக்கும். அதுக்காகத்தான் அதில் மட்டும் கல் வச்சது மாதிரி எடுத்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பளிச்சுட்டு இருக்கும். அது நல்லது எடுத்து கட்டிட்டு போயிடலாம்னு அந்த மாடல்லையே எடுக்கிறது. என் தங்கச்சி உங்களை மாதிரியே தான் சொல்லுவா, எடுத்த மாடல்லையே எடுத்து கட்டுறேன். என்ன பெரிய மாடல் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் மாடல்லாம் எந்த மாடலும் பார்க்க மாட்டேன். போய் இப்படியே வரிசையில் தொங்கி கிடக்கிற சேலையில் அப்படி போனவொன்னே பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துருவேன். அப்படித்தான் அதை எடுத்துக்கிட்டு இருந்தால் இதாக்க இதில் இருக்கா அது இருக்கா சட்டை நலகுற சேலை நலர் இதெல்லாம் அலசி ஆராய மாட்டேன். பிடிச்சிருக்கா எடுத்துக்கிடுவேன். எடுத்த கண்ணை கலர்லேயே 12 கலர்லேயே மாற்றி கெட்ட வேண்டியதானே. அப்படி தாங்க எடுத்து கட்டுவேன். எதுக்கு நினச்சிக்கிறாரு என்னோட நடைமுறையில் தானே நான் இருப்பேன். என்ன சொல்கிறீங்க? உங்கள் எண்ணத்துக்கு நான் வர முடியாது. சரி நான் போயிட்டு வரட்டுமா? பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சமசாவெல்லாம் மூடி கொண்டு போங்கன்றாதீங்க. பேப்பரை போட்டு நியூஸ் பேப்பரை போட்டு மூடுவேன். உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்கு தான் காட்டுறேன். போயிட்டு வரேன். போய் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு எல்லா மனுஷங்களும் வேண்டிக்கோங்க. நல்லபடியாக லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி வைங்க. நான் போயிட்டு